இது மாணவர்களுக்கான முக்கியமான வீடியோ. எல்லா மாணவர்களும் பெரிய அளவில் வெற்றி அடையலாம். சின்ன வெற்றி இல்லை, பெரிய அளவில் வெற்றி அடையலாம். நீங்கள் டாக்டர் ஆகணுமா? நிச்சயமாக ஆகலாம். உங்கள் பேக்ரவுண்ட் புவராக இருந்தாலும் சரி இருந்தாலும், நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, ஆகலாம். பெரிய இன்ஜினியர் ஆகணுமா? ஆகலாம். பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா? ஆகலாம். ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா? ஆகலாம். செலிப்ரிட்டி ஆகணுமா? சினிமாவில் போகணுமா? என்ன இலக்காக இருந்தாலும் மாணவர்கள் அடையலாம். முக்கியமான வீடியோ இது. அழகாக மாணவர்களும் பார்க்கணும், பெற்றோர்களும் கூட சேர்ந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம் வேறு வருது, அவங்களுக்கும் உதவும் எல்லாம். நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும்போது ரொம்ப ஆற்றல் உள்ள ஒரு மூளையோடு பிறக்குது. ஸோ அந்த குழந்தை சூப்பராக தான் இருக்குது. அந்த மூளையில் ஒன்றுமே ரெக்கார்டிங் ஆகலை. அதில் பெற்றோர்கள், வாத்தியார்கள், சமுதாயம், மீடியா, அந்த மூளையில் வெற்றி செய்திகளை பதிவு பண்ணிச்சுன்னா அந்த குழந்தை வெற்றியாளன் ஆகிடுவோம். ஆனால் அந்த பிறந்த குழந்தையுடைய மூளையில் நான் சொன்ன அந்த 4 வகை கேர்லெஸ்ஸாக, யாரும் வேணும்னே பண்ண மாட்டீங்க, கேர்லெஸ்ஸாக பெற்றோர்களோ வாத்தியார்களோ மீடியாவோ சமுதாயமோ நெகட்டிவிட்டியையும் இயலாமையும் கெட்டதையும் பதிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தை கெட்டவனாக இருப்பான். ஸோ சிம்பிள், ஈஸியாக புரிய வைக்கிறேன். அப்போது யார் நம்ம மேலே அக்கறை வைப்பாங்க? பெற்றோர்கள் தானே. அப்போ நம்ம பெற்றோர்கள் தான் ரொம்ப கவனமாக உங்கள் குழந்தையுடைய மூளையை சமுதாயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் கிளினிக்கில், என் குழந்தை பிரச்சனை கிடையாது டாக்டர், சமத்து. என்னம்மா சமத்து கேட்பேன். அவன் டிவி போட்டு அவன் பாட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? டிவியில் பெரும்பான்மையாக கெட்டது தானே காட்டுறாங்க. அவன் பேசாமல் கெட்டதை தானே அப்படியே எடுத்துக்கணும், வாழ்ந்து முடிச்சுடுவான். 10வது 12 படிக்கும்போது கிளினிக்கில் கொண்டு வரீங்க, என்னவா பிரச்சனை? படிக்கவே மாட்டுறான் டாக்டர். சின்ன வயசில் படிக்கலையே, டிஸ்டர்ப் பண்ணாமல் டிவி பார்த்தேன், அப்போ விட்டுட்டிங்களே. இப்போ உங்களுக்கு அப்போ தொந்தரவு தேவையில்லை, கிடச்சது விட்டுட்டீங்க. இப்போ படிப்பது தேவைப்படுது, அதுக்காக இங்கே எட்டுன்னு வரீங்க. தப்பாக பண்ண ஒன்று சொன்னால் உங்களுக்கு ஷாக் ஆகிடும். தப்பாக நினச்சிக்காதீங்க, அதான் உண்மை. ஹர்ட் ஆகாதீங்க. எல்லா குழந்தையுடைய மாபெரும் தோல்விக்கு காரணம் பெற்றோர்களுடைய வளர்ப்பில் தான். புவர் இன்எஃபெக்டிவ் பேரண்டிங். கொஞ்சம் குழந்தைகளுடைய மகத்தான வெற்றி பெரிய விஷயத்தில் அளவுக்கு நடக்குதுன்னா அதுவும் உங்களால் தான். ப்ராப்பர் பேரண்டிங், எஃபெக்டிவ் பேரண்டிங். ஸோ அந்த இவ்வளோ பெரிய விஷயம் உங்களால் நடக்குதுன்னா அந்த பேரண்டிங் எப்படி பண்ணோன்னு வகுப்பெல்லாம் வந்தால் அதோடைய வேல்யூ தெரியாமல் நிறைய பேருக்கு புரிய மாட்டேது, வரமாட்டீங்க. பேரண்டிங் ரொம்ப முக்கியம். எப்படி கல்யாணத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி குழந்தை வளர்க்குறதுன்னு ஆசைப்படணும். ரெண்டுத்துக்குமே பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணணும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அண்ட் பேரண்டிங். ஒன்று பயிற்சி வகுப்பு, இல்லைன்னா கவுன்சிலிங் எடுக்கணும். அதுக்கு அப்போ தான் முடியும். சரி, இப்போ குழந்தைய பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்களேன். வெளிப்புற சூழ்நிலை சொன்னேன், பெற்றோர்கள், வாத்தியார்கள், மீடியா அண்ட் இன்னொன்று சொன்னேனே, பெற்றோர்கள், வாத்தியார்கள், மீடியா அண்ட் இன்னொன்று சொசைட்டி, சமுதாயம். இப்போ நல்லா கவனிங்க. இது நானும் சரியே இல்லைனா கூட சில குழந்தை பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பேச யோசிச்சுனே இருப்பீங்க. அதனால தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன். ஏதோ ஒன்று நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் கேட்டு புரிய வச்சுக்கணும். நான் மறந்துருப்பேன் சொல்கிறதுக்கு, ஆனால் கரெக்டாக சொல்லியிருப்பேன். அந்த குழந்தை மட்டும் எப்படி நடக்குதுன்னா, ஒரு குழந்தையோடைய மூளை நல்லா இருக்கிறதுக்கு 2 காரணம். சமுதாயத்தால் குழந்தை நல்லா இல்லலாம். இன்னொன்று, சமுதாயம் சரியில்லைனா கூட தான் உஷாராக மூளையை வளர்த்துக்குன்னா நல்லா இல்லலாம். அந்த ஆற்றல் நிறைய குழந்தைங்களுக்கு வராது. சில குழந்தைங்க வரும், சில குழந்தைங்க கர்மாவால் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல சூழ்நிலையே இருக்குது. சார் தனியாக ஹோம் டியூஷன் போட்டிருக்கேன், மிஸ் நிறைய வர வைக்கிறேன், எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுறேன், எங்கே சார் போகிறான்? இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, சின்ன வயசில் கோட்டை விட்டுருப்பீங்க. இல்லை வேறு காரணம். அப்போ என்னிடம் கொண்டு வந்து என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி கிளாஸை கொடுக்கணும். நல்ல சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பையன் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல டைப் இருக்குதுங்க. உங்கள் பையன் நல்லா இல்லையா, ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு போங்க. என்ன பிரச்சனை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு போங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் வேணுமா வேணாம். கன்சல்டேஷன் வரணும் முதல்ல எல்லாருமே. எந்த வாழ்க்கை நல்லா போலியா, எண்ணங்கள் சரியாக போலியா, கட்டாயம் கன்சல்டேஷன் முதல்ல பண்ணிக்கணும். அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணுமா வேணாம் முடிவு பண்ணிக்கணும். என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சின்னு போயிடணும். பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கின்னு போயிடணும். இப்போ நான் ரொம்ப முக்கியமான தகவல் கொடுக்க போகிறேன், நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு குழந்தையும் மாபெரும் வெற்றியாளராக மாற்றுறது எப்படி கற்றுக் கொடுக்க போகிறேன், அந்த சூட்சமும் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏழையாக இருந்தாலும் சரி, பணமே இல்லைனாலும் சரி, கெட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி,
நல்ல ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, ஒஸ்தி ஸ்கூல் சேர்க்க முடியலனாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் கொடுக்குற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், தலையெழுத்தே மாற்ற போகிற விஷயம். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தை பெரிய வெற்றியாளராக மாறிடுவாங்க. அது என்ன? முதல்ல என்னென்னா, அந்த குழந்தைக்கு ஒழுக்கமாக இருக்கிறது மாதிரி செஞ்சு கொடுக்கணும். சரியா? இரண்டாவது, அந்த குழந்தை படிப்பில் ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டுறணும். இது ரெண்டாவது. மூணாவது, அந்த குழந்தை உழைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். நாலாவது, ரொம்ப வெற்றியாளர் ஆகிறதுக்கு ஸ்கில்ஸ் செட்டுன்னு ஒன்று இருக்குது. மெமரி, ஞாபக சக்தி, கவனமாக இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எழுதி நோட் டேக்கிங், எழுதி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுறது. இது எப்படி பண்ணால் நல்ல அறிவாளி ஆக முடியும்? ஒரு 10 டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸில் கற்றுக் கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆக்கிடணும். அவ்வளோ தாங்க, உங்கள் குழந்தை ரொம்ப பெரிய ஆகிடுவான் உறுதியாக. கமான், சொத்தெல்லாம் கொடுக்க வேணாம், இதை கொடுத்துட்டா போதும். இதுதான் அந்த குழந்தைக்கு கொடுக்குற அர்த்தமான சொத்து. இதை வச்சு அவன் ரொம்ப பெரிய ஆகிடுவான். ஒரு கையில் அவன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவான், இன்னொரு கையில் உங்கள் வயசான போயிடுச்சுன்னா இந்த வயசான பெற்றோர்களை பத்திரமாக பார்த்துப்பான். இந்த நாளும் கொடுக்கலன்னா அவன் பெரிய தோல்வியாளன், இல்லை சாதாரண தோல்வியாளன். அவனை பத்திரமா பார்த்துக்க தெரியாது, அவங்க பெற்றோர்களையும் நல்லா பார்த்துக்க மாட்டான். திட்டுவான், காயப்படுத்துவான், தனியாக விட்டுருவான், அனாதாசம் சேர்ப்பான், பொண்டாட்டி பேச்சை கேட்டு பெற்றோர்களை அபேண்டன் பண்ணிவிடுவான், சொத்து கொடுக்கலாம் சண்டை போடுவான். சொத்தை கொடுத்தா என்ன பெருசாக கொடுத்துட்டேன், இல்லை ஊரில் உலகத்தில் கொடுக்காது, எல்லா அப்பாவும் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று பெருசாக நினைக்க மாட்டான். இவ்வளோ டேமேஜுக்கு காரணம் நீங்கள் சரியா நான் இப்போ சொன்னதை பண்ணலை. அதனால தான் தனியாக ஒரு பயிற்சி வகுப்பே ஆரம்பிச்சிருக்கேன் மாணவர்களுக்கு. இந்த நாளை உங்களால் கொடுக்க முடியாது, என்னால் தான் கொடுக்க முடியும். அதை உங்கள் குழந்தைங்களுக்கு தயவு செய்து கொடுத்துருங்க. எல்லா பெற்றோர்களும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் சார், அவனுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டின்ற ஆற்றல் அவனுக்கு இல்லாமல் இருக்கும், அதை கொடுத்துருவேன். இந்த நிகழ்ச்சி எப்போ வருது, எங்கே நடக்குதுன்றது வாட்ஸ்அப்பில் கேட்டு, இல்லை பிஏ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் குழந்தைங்களை போடுங்க. எல்லோரும் நீங்கள் குழந்தைங்களை போடணுன்றதோடு தான் ஃபீஸை ரொம்ப கம்மியாக்கி பண்ணி கொடுக்குறேன். அது தயவுசெய்து நம்ம நாட்டை அழகாக மாற்றலாம். நாடு அழகாக முன்னேற்ற பாதையில் மாறுறது மாணவர்களிடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை நானும் நீங்களும் ஒன்றா செஞ்சு பண்ணலாமா? சூப்பராக, கட்டாயம். இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஷார்ட்கட் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு கண் ஒழுக்கமாக இருக்கிறதுல ஆர்வம் ஏற்படுறது, இன்னொரு கண்ணில் நிறைய படிக்கிறது, நிறைய படித்து புரிஞ்சுக்கிறதுல ஆசைப்படுறது, நெற்றிக்கண் இருக்கிற இடத்துல செம்மையாக உழைக்க ரெடி, திறமையாக இருக்கிறது. திறமையும் உழைப்போம் இங்கே, இது நிறைய பேருக்கு இல்லை. திறமெல்லாம் வர முடியாதுங்க ட்ரீட்மெண்ட்டில். அதை நான் தனியாக ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குற மக்களுக்கு யாராலையும் முடியவே முடியாது. நான் சொல்கிறது மிகப்படுத்தினு நினச்சிங்க, யாரால் திறமையை ஏற்ற முடியும்? அதுக்குன்னு தனியாக சிகிச்சைகள் இருக்குது, அட்வான்ஸாக. என்னால் ஏற்ற முடியாது, அந்த சிகிச்சைகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அந்த சிகிச்சையால் ஏற்ற முடியும். ஸோ ஒழுக்கம், அதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் வரணும். அது வரலன்னா படிக்க மாட்டாங்க. அது ஏற்படுத்தல எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? இங்கே நெற்றிக்கண்ணில் உழைக்கிறது திறமை, மூளையில் தான் அந்த 10 ஸ்கில்ஸு கற்றுக் கொடுத்தேன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னா 4 பகுதி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை நாளைக்கு உங்கள் குழந்தைங்க பயங்கரமாக கொடுக்கலாமா? குழந்தைங்களை பெரிய ஆளாக்கலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். இப்போ எக்ஸாம் நடக்குது இல்லை, எக்ஸாம் பீரியட், அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம் பசங்க. 1, நிறைய திரும்ப படிக்காதீங்க. படித்த கொஞ்சத்தை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 10 visits at a job is much better than 1 visit at 10 jobs. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 புது வேலையை செய்கிறத விட ஒரே வேலையை 10 வாட்டி செய்கிறதுல நிறைய லாபம், நிறைய முன்னேற்றம். ஸோ கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் படிக்கணும், இது படிக்காம விட்டு, அதை படிக்காம விட்டு, இது சேர்ந்து போச்சு, அது சேர்ந்து போச்சு, நிறைய படிச்சுன்னு இருக்காதீங்க. கடைசியில் ஒன்றுமே படிக்காத மாதிரி உங்களுக்கு திருப்தி இல்லாமல் போயிடும். கொஞ்சம் படித்து வச்சுருப்பீங்க 80 மார்க் வர மாதிரி, அதை திரும்ப படிங்க. ஃபஸ்ட்டு டிப். 2வது டிப்பு, கட்டாயம் நீங்கள் பெருசாக எக்ஸாமில் வெற்றிகரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் நம்புறது உங்களுக்கு நல்லாவே எக்ஸாம் எழுத வச்சு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும். நம்பிக்கை அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நல்லா பண்ண முடியும், நம்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கினே இருங்க. பயந்துக்கினே பண்ணாதீங்க. என்னால் பண்ண முடியுமா சந்தேகப்பட்டுனே இருக்காதீங்க. நிறைய வாட்டி மார்க் போட்டு பார்க்காதீங்க. நான் செம்மையாக பண்ணுவேன், ரொம்ப பெருசாக நான் மார்க் வரும், ரொம்ப பெருசாக நான் சாதிப்பேன். அந்த மனப்பான்மையில் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு பயங்கரமாக இருக்கும். 3வதுன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தனியாக வீடியோவே போடுறேன், பெருசு அது.
உங்களை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பொருட்கள் வச்சுக்காதீங்க. எந்த அளவுக்கு குறைச்சலாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். நல்லா பண்ணுவீங்க. உதாரணம் சொல்கிறேன், உங்கள் ரூமில் மொபைலே இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, பாட்டு கேட்குறது இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோ சிலை வச்சுக்கலாம். ரூம் எந்த அளவுக்கு காலியாகுதோ அந்த அளவுக்கு நல்லது. லேப்டாப்பு எதுவுமே வேண்டாம். நான் சொல்கிறதுலாம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியும். நான் சார் மொபைலை வேணான்றீங்க, டிவியை வேணாம், லேப்டாப். மை டியர் ஃப்ரெண்ட், அழகாக புரிஞ்சுக்குங்க குழந்தைங்களா. அந்த விஷயம் உன்னுடைய கான்சன்ட்ரேஷனை எடுத்து உன்னை சிதைக்குது. நம்மளே எதனா பாயசம் எடுத்து குடிச்சுப்போமா? நம்மளே நம்மளை அழிச்சுப்போமா? பண்ண மாட்டோம்ல. உங்களுக்கே தெரியாமல் அழிக்கிற பொருளை பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க. எப்படி அது லாஜிக்? எப்படி உங்களால் அவுட்புட் கொண்டு வர முடியும்? கொஞ்சம் தனியாக புரிஞ்சுக்கங்களேன். கொஞ்சம் தற்காலத்துக்கு எல்லா எக்ஸாம்பிள் தூக்கி போட்டு உங்கள் ரூமில் எந்த அளவுக்கு காலியாகுதோ, புக்ஸு கூட நிறைய புக்கை தொடரக்கூடாது. வேறு ரூமில் நீங்கள் படிக்கிற இடத்துல 2 புக்கு தான் இருக்கணும். சில பேர் நிறைய புக் சுற்றி வச்சுப்பீங்க. அதுவே ஒரு பயத்தை ஏற்படுத்தி பெர்ஃபார்மன்ஸை கெடுக்கும். ஃபஸ்ட்டு 2 புக்கு இதை ஃபுல்லாக படிச்சு இதை எடுத்துமே வச்சுட்டு அடுத்த புக். நல்லா படிக்கிறீங்களா? முக்கியமான கடைசி டிப், தொடர்ந்து படிச்சுனே இருக்காதீங்க. ஒரு 1 மணி நேரம் படிங்க, ஒரு 5 நிமிஷம் தூங்கணும், திருப்பியும் 1 மணி நேரம், திருப்பி 5 நிமிஷம் தூங்கணும். அப்படி படிக்கணும். தொடர்ந்து படிக்கக்கூடாது. அந்த தூங்குறீங்க 5 நிமிஷம் போய் பெட்டில் படுக்கக்கூடாது. அப்படியே 4 ஹவர் படுத்துடுவீங்க. படுக்கிறது நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா டேபிள், அதுக்கு மேலேயே தலையை வச்சு டேபிள் மேலேயே தூங்கணும். அந்த மாதிரியான உடல் வாக்கு 5 நிமிஷத்தில் தானாகவே எழுப்பி விட்ரும். நீங்கள் அழகாக தொடர்ந்து படிக்கலாம். சரியா? புரிஞ்சிச்சுல்ல? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. செம்ம எக்ஸாம் எழுதுங்க. சூப்பராக நம்ம ஃப்யூச்சரில் நேராக சந்திக்கலாம் ஏதாவது நிகழ்ச்சியில் சிகிச்சையில். சரியா? தொடர்ந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய தகவல் வரும். உங்களை அந்த தகவலாம் வச்சுக்கின்னு வாழ்க்கையில் ரொம்ப வெற்றிகரமாக வாழலாம். இந்த எக்ஸாமில் மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக வெற்றிகரமாகவும் சந்தோஷமாக வாழலாம். சரியா? இந்த மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பதில் கொடுக்க சொல்கிறேன். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்க. மாணவர்களுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா வசதி. சரியா? பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். பாய். டேக் கேர்.